நம்ம இடத்துல இருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்க. ஸோ வேலைக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, நான் வந்து அங்கே டிரைவர் வேலைக்கு போகிறேன், நான் வந்து கொத்த வேலைக்கு போகிறேன், நான் வந்து கம்பெனிக்கு போகிறேன், நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ண போகிறேன், நான் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருந்து நிறைய பணம் எல்லாம் புரட்டி, நிறைய வீடெல்லாம் அடமானம் வச்சு, நிறைய காசு செலவு பண்ணி நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போனதுல பாத்தீங்கன்னா ஒரு 15% பேர் பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு கம்பெனிக்கு போய் கரெக்டா ஒர்க் பண்ணி லைஃப்ல நல்லா இருக்காங்க. 50% ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வெளிநாட்டுக்கு ஆசைப்பட்டு போறாங்க. ஆனா கடைசியில வந்து அவங்களுடைய லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா அமையலை. ஏன்னா கரெக்டான கம்பெனி கிடையாது, அவங்களுக்கு கரெக்டான ஒரு சேலரி கொடுக்காம 2 மாசம் வேலை, அடுத்த ஒரு 3 மாசம் லீவு, 2 மாசம் வேலை, அப்புறம் வந்து வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில வரவங்களும் இருக்காங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு. ஆனா அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பாதி பேரு தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக என்ன வேற கொடுத்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த அரபு நாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து பாத்ரூம் கிளீன் பண்றது, அப்புறம் வந்து ஆடு மேய்க்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் செஞ்சு போனதுக்காக வேண்டி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தருடைய ரியல் லைஃப்ல நடந்த ஒரு லைஃப் ஸ்டோரியை தான் ஒரு படமா எடுத்திருக்காங்க, தி கோட் லைஃப். நஜீப் முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையில அவர் வெளிநாட்டுக்கு போய் அங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு 4 வருஷம் தாண்டி வந்திருக்காரு. அத ஒரு படமா சூப்பரா எடுத்திருக்காங்க, தி கோட் லைஃப். அந்த படத்துல பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ், அமலா பால், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தி கோட் லைஃப் படத்துடைய ரிவ்யூ தான் பேச போறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும். ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஆடு ஜீவிதம், தி கோட் லைஃப். ஸோ தேட்டரில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, கடந்த வாரம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இந்த படத்துக்கு வந்து நான் ஆக்சுவலாக படத்துக்கு தேட்டருக்கு போகவே மாட்டேன். நான் புதிய படங்கள் எதுவுமே பார்க்கறது கிடையாது. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நிறைய படங்கள் ரிவ்யூ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்திரமுகி 2 படத்துக்கு மட்டும்தான் போயிருந்தேன். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசெண்டாக கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து மறக்க முடியாது, நம்ம அதனால அந்த படத்துக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அவங்க போகும்போதே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போகிறான், வெளிநாட்டுக்கு போகிறவனை வந்து ஆடு மேய்க்க வைக்கிறாங்க, அதுதான் அந்த படத்துடைய ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து போயிருந்தேன். ஆனா படம் பாத்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ஆனா உண்மையாவே அப்படிதான் நடந்திருக்கு. ஒரே லைன்ல தி கோட் லைஃப் படத்தை நம்ம ஒரே லைன்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போற ஒருத்தனை ஏமாத்தி ஆடு மேய்க்க வச்சு கஷ்டப்படுத்துறது தான் இந்த படத்துடைய ஒரு ஸ்டோரியா வருது. இந்த படத்துடைய கதையை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த கதை முதல்ல ஏர்போர்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. பிருத்திவிராஜ் சாரும் இன்னொரு சின்ன பையனுமா சேர்ந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்காக அரபு கண்ட்ரில போய் வந்து இறங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜும் தெரியல, அரபு மொழியும் தெரியல, ஹிந்தியும் தெரியல, மலையாள மொழியை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க 2 பேருமே வந்து ஏர்போர்ட்ல போய் வந்து இறங்குறாங்க. ஸோ இறங்கும் போது அவங்கள ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போறாரு. அவங்க பேக் எல்லாம் வாங்கி அவங்க கார்ல போட்டு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இவங்க கூட தான் ஒர்க் பண்ண போறோம், பெரிய ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில 2 பேரும் இவரு கூட போறாங்க. ஸோ போகும்போது கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் இல்லாத இடத்துல வந்து அந்த சின்ன பையனை இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டுட்டு பிருத்திவிராஜ் சாரை வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, அவரை வந்து அங்கேயே தங்க வைக்கிறாங்க. ஸோ அவர் எவ்வளவோ சொல்றாரு, நான் இந்த இடத்துல இருந்து போறேன், என்னால வந்து இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவரை வந்து விடாம அங்கேயே வந்து தங்க வைக்கிறாங்க. சோ இந்த இடத்துல இருந்து பிருத்திவிராஜ் சார் எப்படி தப்பிச்சு போறாரு அப்படிங்கறது இந்த படத்துடைய ஒரு மீதி கதை. இந்த படத்தை பார்க்கும்போது சில இடங்களை வந்து நம்மளையே நம்ம வந்து யோசிக்க வைக்க தோணும். ஏன்னா ஒரு மொழி தெரியாத இடத்துல நம்ம போய் தனியா மாட்டும் போது அங்கிருந்து நம்ம எப்படி தப்பிச்சு வரோம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து யோசிக்கணும். பிருத்திவிராஜ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பல முறை ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் வந்து தப்பிக்கவே முடியல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அரபு மொழி பேசுறவங்க, இவருக்கு வந்து அரபு மொழி தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. ஸோ எப்படி தன்னுடைய கஷ்டத்தை அவர்கிட்ட ஷேர் பண்றது, எப்படி அவங்கள்ட்ட பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு.
இந்த படத்துல பிருத்திவிராஜ் சார் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தன்னுடைய பிளாஷ்பேக் சீனை வந்து யோசிச்சு பாக்குறாரு. பிளாஷ்பேக் சீனை யோசிச்சு பார்க்கும்போது அதுல அமலா பாலை காட்டுறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம அமலா பாலை வந்து அந்த படத்துல வந்து பார்க்க முடியுது. ஸோ அமலா பாலும் பாத்தீங்கன்னா சூப்பரா நடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன சீன் கொஞ்சம் இடத்துல வந்திருந்தாலும் அவங்களுடைய ஆக்டிங்க அவங்க சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா 2008 ஸ்டார்ட் பண்ணி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 16 வருஷம் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அந்த அளவு நாட்கள் தேவையானு கேட்டீங்கன்னா தேவைதான். ஏன்னா இந்த படத்துடைய ஒவ்வொரு பார்ட்டும் பிருத்திவிராஜ் சாருடைய ஆக்டிங் ஒவ்வொரு பார்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சில இடங்கள் வந்து அந்த அளவுக்கு நமக்கு சென்டிமெண்ட் டச் ஆகும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடம் ஒரு கொஞ்சம் சீன் தாண்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து தாடி எல்லாம் வளர்ந்துருக்கும். ஸோ அவர் அந்த கண்ணாடியை பார்க்குறாரு. கண்ணாடியை பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த தாடி வளர்ந்து அவர் அந்த தாடியை வந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணுவாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய அந்த ஆக்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்ட போய் கெஞ்சுறாரு, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, இங்கிருந்து எனக்கு போகணும், எனக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது யாருமே வந்து அவருடைய அந்த ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கல அங்க இருக்கிறவங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாலைவனத்துல அவருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த வெயில் சூடு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறது, தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு போன் நம்பரை கூட கிழிச்சு எறிவாங்க. ஸோ அந்த கிழிச்சு எறியக்கூடிய சீன்ல அவருடைய ஆக்டிங் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவர் ஊருக்கு போறதுக்காக வேண்டி ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பாரு. அந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி குளிக்க போவாரு. மொத்த ட்ரெஸ்ஸையும் உருவிட்டு நியூடாவே அவரை வந்து காட்டியிருப்பாங்க அந்த இடத்துல. சூப்பரா இருக்கும் அவருடைய ஆக்டிங். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெஸ் அவர் போடும்போது அந்த பேண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அவருடைய இடுப்புல நிக்காது. அந்த டைம்ல ஒரு நூலை அறுத்து இடுப்புல வந்து கெட்டி அவர் வந்து அந்த படத்துல வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ டெடிகேஷன் ஆக்டிங் ஆஃப் தி பிருத்திவிராஜ் சார் இந்த படத்துல. இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்ரம் சார் வந்து பண்ணுவார், கமல் சார் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு இவங்களை எல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து நடிச்சிருக்காருன்னா அவருடைய ஆக்டிங் வந்து வேற லெவலில் தான் சொல்லணும். வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு உடம்போட இருப்பார், கொஞ்சம் வாட்ட சாட்டமாக பார்க்க நல்லா இருப்பார். கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் அவருடைய அந்த உடம்பை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். உடம்பு ரொம்ப இளச்சி, தாடி எல்லாம் வளர்ந்து, முடியெல்லாம் வளர்ந்து, அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் அவர் ரொம்பவே இளச்சி போயிருப்பார், ரொம்பவே கருத்து, அவருடைய நகங்கள், அவருடைய அந்த பல்லும் பார்த்தீங்கன்னா கரை பிடிச்சி, அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த கால் எல்லாமே வந்து ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பை காட்டும் போதும் நமக்கு அவருடைய அந்த டெடிகேஷன், அவருடைய எந்த அளவுக்கு டெடிகேட் பண்ணி அந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். சென்டிமெண்ட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அவருடைய அந்த ஊறுகா பாட்டில் கடைசி ஊறுகா வரைக்கும் அவர் சாப்பிட்றது வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அந்த ஊறுகாவுடைய மனத்தை அவர் நுகர்ந்து பார்க்கறதா இருக்கட்டும், அதை நினைச்சு அவர் ஃபீல் பண்ணி அழறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. பாலைவனம். ஸோ இந்த படத்துல வந்து பாலைவனம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பாலைவனத்துல வந்து பிணந்தின்னி கழுகுகள், பாலைவனத்துல வந்து காணல் நீர், நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஆலங்கட்டி மழை பெய்யற சீன்ஸ் கூட அந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்துடைய ஒரு சூப்பரான ஆக்டிங் அப்படின்னு நம்ம பிருத்திவிராஜ் சாரை சொல்றோம். அதையும் தாண்டி இருவரு சூப்பரான ஆக்டிங் கொடுக்கறதுக்காக 2 பேர், அந்த சின்ன பையனும் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தரையும் காட்டுவாங்க, இன்னொரு முஸ்லீமையும் காட்டுவாங்க. ஸோ அவர் வந்து வேற ஒரு நாட்டில் உள்ளவர். ஸோ இவங்க 3 பேருமா சேர்ந்து தப்பிச்சு போறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. அதாவது அந்த இடைவேளை தாண்டதுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த சின்ன பையனை மீட் பண்ணுவாரு. சின்ன பையனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் வந்து அங்கிருந்து 3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி தப்பிச்சு போறாங்க. ஸோ தப்பிச்சு போகும்போது வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள், இந்த பையன் வந்து சின்ன பையன் வந்து ரத்தம் கக்கி செத்து போயிடுவான். அந்த செத்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு மேல வந்து மண்ணு மூடுறது. ஸோ ஒரு பாலைவனத்துல ஒரு 2-3 நாள் நடக்கும் போது அவங்களுடைய கஷ்டம், அவங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறது, காலில் வந்து கொப்பளம் மாதிரி வந்து அந்த காலில் ரத்தம் வர்றது, பிளட் வரக்கூடிய சீன். அந்த டைம்ல கூட வரக்கூடிய இன்னொருத்தர் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு காலை கட்டி கொடுக்குறாரு. அது அந்த ட்ரெஸ் கூட கிழிஞ்சி அவருக்கு காலை மறுபடியும் கொப்பளம் போல வந்து நடக்க முடியாம பிருத்திவிராஜ் கஷ்டப்படும் போது தன்னுடைய ஷூவை கொடுத்து காப்பாத்துறது, அவரை வந்து சேஃப்டியா கொண்டு போறது, இப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் எல்லாமே அந்த இன்னொருத்தர் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துடைய ஒரு வெற்றின்னு பார்க்கும்போது ஆடியன்ஸ் தான். ஸோ இந்த ஆடியன்ஸுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சார் வந்து பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளே அங்கே மாட்டுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது. அவருக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும் போது யாராவது தண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும் போது யாராவது அவருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு நமக்கே சொல்ல தோணும். ஸோ அவரை வந்து நிறைய பேர் கஷ்டப்படுத்துறாங்க அந்த இடத்துல, நிறைய அரபு நாட்டில் உள்ளவங்க. அப்படி கஷ்டப்படுத்தும் போது யாராவது இவரை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு நமக்கு பேச தோணும்.
ஸோ இதான் அந்த படத்துடைய ஒரு வெற்றி. அது மட்டும் இல்லாமல் அவர் பாலைவனத்தில் நடக்கிறாரு, 2-3 நாள் தொடர்ந்து வெயில நடக்கும்போது எப்படா இவர் வந்து ரோட்டுக்கு போவாரு, எப்படா இவரை யாராவது வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு 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 தாட்டு வந்து நமக்கு வருது. அதுதான் அந்த படத்துல ஒரு வெற்றியை நமக்கு வந்து சொல்ல தோணுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில தண்ணி குடிச்சிட்டு அவர் வந்து நடக்கிறாரு, கடைசியில் தனிமையாக நடக்கிறாரு. நடக்கும்போது அந்த பாட்டில கடைசி சொட்டு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டில் வந்து உருண்டு ரோட்ல போய் விழும்போது இவரை யாராவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கே வந்து சொல்ல தோணுது. அவர் வந்து ரோட்ல லிஃப்ட் கேட்கிறாரு. லிஃப்ட் கேட்கும்போது வண்டிகள் எதுவுமே நிறுத்தல. அவங்க வண்டி நிறுத்தாம போகும்போது நிறுத்துங்க, யாராவது நிறுத்துங்கன்னு நமக்கே வந்து சொல்ல தோணுது. ஸோ இதான் அந்த படத்துடைய ஒரு வெற்றியா வந்து நமக்கு வந்து சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய வெற்றின்னு சொல்லும்போது இந்த படத்துடைய டைரக்டர் பிளஸ்ஸி சூப்பரா எடுத்திருக்காங்க. கேமரா ஒர்க்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டா எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் டச் அப்படின்றத நான் சொல்லணும். இந்த படத்துடைய நிறை குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய நிறை அப்படின்னு சொல்லும்போது பிருத்திவிராஜ் சார், அப்புறம் வந்து நம்முடைய டைரக்டர் சார், அதில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான ஒரு படம் தான். இந்த படத்துடைய ஒரு குறைன்னு சொல்லும்போது இந்த படத்தில் வந்து எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, மியூசிக் வந்து எனக்கு வந்து எடுபடலை அப்படின்னு தோணுச்சு. இப்போ ஏஆர் ரகுமான் சாருடைய மியூசிக்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் நம்ம பார்க்குறோம். இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வந்து சென்டிமெண்ட் டச்சிங் படம் தான். பார்க்கும்போது நமக்கு அந்த நம்ம படம் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களும் பார்க்குறோம், யாராவது அழுறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு சில இடங்கள் வந்து கண்ணில் கண்ணீர் வந்தது. கிட்ட இருக்கிறவங்கள பார்க்கும்போது யாராவது அழுறாங்களா, ஏன்னா ஒரு சென்டிமெண்ட் மூவி தான். மியூசிக் மூலமாக தான் நம்ம வந்து சென்டிமெண்ட்டை கொண்டு வரணும். ஆனால் இவர் வந்து மியூசிக் வந்து சில இடங்களை வந்து சென்டிமெண்ட் சீன்ஸ் வரும்போது அந்த கரெக்டான மியூசிக் கொடுக்காம இருந்ததால ஆடியன்ஸுக்கு வந்து அந்த அழுகை அப்படிங்கிறது வந்து வரல அப்படின்னு என்னுடைய ஃபீலிங். நான் அதான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அழுகை வரல. தியேட்டரை விட்டு வெளியில் வரும்போது நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது ஒரு படம் வந்து ஒரு அந்த சென்டிமெண்ட்டுங்கிறதும் டச் ஆகும். ஆனால் மியூசிக் மூலமாக அவர் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து மியூசிக் மூலமாக தான் கொண்டு வரல. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 3 hours லென்த். ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா 3 hours கிட்ட ஓடுது. 3 hours தேவையானு கேட்டிங்க அப்படின்னா அவங்க ரொம்ப எடுத்திருப்பாங்க, நிறைய இடங்கள் கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கட் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த சீன்ஸ் எல்லாம் வேணும், இந்த சீரியல் அதில் காட்டினா அந்த படம் வந்து ஒரு ஹிட்டான ஒரு மூவியாக இருக்கும். பாலைவன சீன்ஸ் எல்லாம் நிறைய காட்டியிருப்பாங்க. நம்ம இடைவேளைக்கு அப்புறம் பாலைவன சீன்ஸ் எல்லாம் நிறைய காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் 2-3 சீரெல்லாம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கணுங்கிறது வந்து என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த மாதிரி தி கோட் லைஃப் அப்படிங்கிற படம் வந்து ஒரு சூப்பரான படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரி, நஜீப் முகமது அப்படிங்கிறோடைய லைஃப்ல நடந்த உண்மையான கதையை தான் இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த படத்தை வந்து பாருங்க. பிருத்திவிராஜ் சாருடைய ஆக்டிங் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங். அவருடைய இந்த ஆக்டிங் இந்த படத்துக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டர்ஸ் எல்லாருமே அப்படிதான். பிருத்திவிராஜ் சாருடைய ஆக்டிங்கும் தாண்டி அந்த படத்துல வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரா கேரக்டரும் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. பிருத்திவிராஜ் சார் ரொம்ப டெடிகேஷனா அந்த உடம்பெல்லாம் இழைச்சு போய் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நேஷனல் அவார்டுக்கான ஒரு படம், தி கோட் லைஃப். ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த படத்தை வந்து போய் தியேட்டர்ல போய் வந்து பாருங்க. ஸோ நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட கிளம்புறேன். நாளைக்கு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.